உச்சக்கட்ட கோபத்தில் நின்று கோரதாண்டவம் ஆடிக்கொண்டிருந்த டொனால்ட் ட்ரம்ப் இதற்காக திடீரென்று ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்திக் கொண்டார். தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு திருப்பி தாக்கிக் கொண்டிருந்த ஈரான் தற்பொழுது பெருமமைது காப்பதன் பின்னால் உள்ள மர்மம் என்ன? சவுதி அரேபியாவுக்கும் ஹவுத்திகளுக்கும் இடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தம் எந்த எல்லை வரை செல்லப் போகின்றது? மத்திய கிழக்கில் அடுத்து என்ன நடக்கப் போகின்றது? அமெரிக்க ஈரான் பிரச்சனை இத்துடன் நின்றுவிடுமா, அல்லது ஒரு முடிவில்லாத யுத்தமாக மறுபடியும் ஆரம்பித்து தொடரப்போகின்றதா? இஸ்ரேல் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? அமெரிக்க ஈரான் யுத்தத்தில் இஸ்ரேல் வெறும் பார்வையாளராகத்தான் நின்று கொண்டிருக்கப் போகின்றதா? இஸ்ரேல் மீது ஏன் ஈரான் இதுவரை தாக்குதல் இதனையும் நடத்தவில்லை? ஈரானின் ப்ராக்சிகள் கூட கடந்த 2 வாரத்தில் இஸ்ரேல் மீது எந்த ஒரு தாக்குதலையுமே மேற்கொள்ளவில்லையே, ஏன்? பூகோள அரசியலின் எதிர்காலத்தை தீர்மானித்துக் கொண்டிருக்கின்ற அமெரிக்க ஈரான் யுத்தத்தின் கள நிலவரம் பற்றி ஆராய்கின்றது இந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சி. இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. 2 வாரங்களாக ஈரானை முழு பலம் கொண்டு தாக்கிக் கொண்டிருந்த அமெரிக்கா கடந்த வார இறுதியில் திடீரென்று தனது தாக்குதல்களை நிறுத்திக் கொண்டது. ஈரானை முற்றிலுமாக தாக்கி அழிக்கப் போவதாக ட்ரம்ப் பிரகடனப்படுத்தியிருந்த நிலையில் அமெரிக்காவுடன் ஈரான் ஒரு முழு அளவிலான யுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக ஈரானிய ஜனாதிபதி மௌசூத் பசஸ்கியான் தெரிவித்திருந்த நிலையில் திடீரென்று யுத்தம் 2 தரப்புகளினாலும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. முழு அளவிலான யுத்தம் என்று ஈரானின் ஜனாதிபதி மௌசூத் பசஸ்கியான் கூறியிருந்தார் அல்லவா? ஈரானின் பரிபாஷையில் முழு அளவிலான யுத்தம் என்றால் அது முன்னர் கூறியிருந்ததன் பிரகாரம் பல களமுனைகளை திறப்பது, ஹோர்மூஸ் மற்றும் செங்கடல் போக்குவரத்தை முற்றிலுமாக முடக்குவது, வளைகுடாவில் உள்ள அமெரிக்க தளங்களை அழிப்பது, இஸ்ரேலை அழிப்பது, இவைகள்தான் ஈரானின் முழு அளவிலான யுத்தம் என்ற கோட்பாட்டுக்கான அர்த்தம். ஈரானினால் அது முடியுமா? இந்த கேள்விக்கான பதிலை தேடுகின்ற போது எனக்கு கந்தசாமி என்ற தமிழ் திரைப்படத்தில் வருகின்ற நகைச்சுவை நடிகர் வடிவேலுவின் ஒரு நகைச்சுவைதான் நினைவுக்கு வந்தது. வடிவேல் ஒருவனை கீழே கிடத்தி அவன் மீது ஏறி அமர்ந்து தாக்குவார். திடீரென்று தாக்கிக் கொண்டிருக்கின்ற வடிவேல் ஊவென்று கத்துவார். கத்திவிட்டு மறுபடியும் கீழே விழுந்து கிடக்கின்றவனை தாக்க முற்படுவார். ஆனால் மறுபடியும் தாக்கிக் கொண்டிருக்கின்ற வடிவேல்தான் அலறுவார். தாக்கப்படுகின்ற அவன் கத்தமாட்டான். உண்மையிலேயே என்ன நடந்தது என்றால், கீழே விழுந்து கிடக்கின்ற அவன் ஒரு சிறிய ஆணியை வைத்து வடிவேலின் உயிருறுப்பில் யாருக்கும் தெரியாமல் குத்திக் கொண்டிருக்கின்றான். அதனால் தான் எதிரியை கீழே வீழ்த்திவிட்டு அவன் மீது ஏறி அமர்ந்து அவனை தாக்கிக் கொண்டிருந்த வடிவேல் அலறி துடித்துக் கொண்டிருக்கின்றார். ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொண்டு வந்த தாக்குதல்களையும் ஒப்பீட்டளவில் ஈரானின் சந்தடியில்லாத பதில் தாக்குதல்களையும் பார்த்தபோது இந்த வடிவேல் நகைச்சுவை காட்சிதான் நினைவுக்கு வந்தது. ஈரான் மீது அமெரிக்கா நிகழ்த்தி வந்த தாக்குதல்கள் என்பது மிக பெரிய கடுமையான கொடிய தாக்குதல்கள். நாளொன்றிற்கு 80 தாக்குதல்கள் வீதம் அமெரிக்கா நிகழ்த்தி கொண்டிருந்ததாக அமெரிக்காவின் சென்காம் கூறியிருந்தது. கடந்த 2 வாரத்தில் மாத்திரம் ஈரானின் 350 முக்கியமான இலக்குகளை தாம் தாக்கி அழித்து விட்டதாகவும் சென்காம் கூறியிருந்தது. ஆனால் பதிலுக்கு ஈரான் கடந்த 13 நாள் யுத்தத்தில் வெறுமனே 300க்கும் குறைந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மாத்திரம்தான் தனது எதிரிகள் மீது ஏவியிருந்ததாக தரவுகள் தெரிவிக்கின்றன. ஒப்பீட்டளவில் ஈரானின் தாக்குதல்கள் மிக குறைந்த அளவிலேயே இருந்தாலும் அமெரிக்காவின் மிக முக்கிய பலவீனத்திலேயே ஈரான் தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருப்பதுதான் ஈரான் மீதான யுத்தத்தில் அமெரிக்காவினால் ஒரு வெற்றியை பிரகடனப்படுத்த முடியாமல் இருப்பதற்கான காரணம்.
கடந்த பிப்ரவரி மாதத்தில் ஈரான் மீது அமெரிக்கா யுத்தத்தை ஆரம்பித்த போது ஈரான் அரபு நாடுகள் மீது தாக்குதல்களை நடாத்த துணியும் என்று அமெரிக்கா கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ட்ரம்ப் ஒரு தடவை அதனை நேரடியாகவே தெரிவித்தும் இருந்தார். இஸ்லாமிய நாடுகள் மீது தாக்குதல் நடாத்தி அந்த நாடுகளின் ஆதரவை இழப்பதற்கு ஈரான் ஒருபோதும் விரும்பாது என்றே அமெரிக்கா கணக்கு போட்டிருந்தது. அதேபோன்று ஹோர்முஸ் நீரிணையையும் மூடுவதற்கு ஈரான் ஒருபோதும் துணியாது என்றுதான் அமெரிக்கா நினைத்திருந்தது. ஹோர்முஸ் நீரிணையை மூடுவது என்பது முழு உலகையுமே பகைப்பதற்கொப்பான ஒரு காரியம். எனவே அந்த முடிவை ஈரான் எடுக்க மாட்டாது என்றுதான் அமெரிக்கா நினைத்திருந்தது. அதனால் தான் யுத்தம் ஆரம்பித்த முதல் நாளே 2 வாரங்களில் யுத்தம் முடிவடைந்துவிடும், ஈரான் சரணடைந்துவிடும், ஈரானின் ஆட்சி மாற்றப்பட்டுவிடும் என்றெல்லாம் ட்ரம்ப் அறிவித்தல் விடுத்துக் கொண்டிருந்தார். ஈரானுக்கு நன்றாகவே தெரியும் அமெரிக்காவை இலகுவில் தாக்கிவிட முடியாது என்று. அமெரிக்காவுக்கு சொந்தமான 1-2 விமானங்களை அழிப்பதனூடாகவும் அமெரிக்காவை வீழ்த்த முடியாது என்பதும் அதற்கு நன்றாக தெரியும். 100 அமெரிக்க விமானங்களை வீழ்த்தினாலும் கூட ஈரானினால் அமெரிக்க படைப்பலத்தை சிதைக்க முடியாது என்பது ஈரானுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் எங்கு அடித்தால் அமெரிக்காவுக்கு வலிக்குமோ அந்த புள்ளிகளில் திரும்ப திரும்ப அடித்து அமெரிக்காவை நிலைகுலிய வைத்திருந்தது ஈரான். மத்திய கிழக்கை பொறுத்தவரையில் சவுதி, குவைத், ஓமான், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற அரேபிய நாடுகள்தான் அமெரிக்காவின் பலவீனம். அந்த நாடுகள் மீது கை வைத்தால் அந்த நாடுகளை பாதுகாக்கும் பொறுப்பினை கையேற்றிருக்கும் அமெரிக்காவுக்கு வலிக்கும் என்பது ஈரானுக்கு தெரியும். அதேபோன்று உலக போலீஸ்காரனின் வகிபாகத்தை வகித்துக் கொண்டிருக்கின்ற அமெரிக்காவுக்கு தாங்க முடியாத வலியினை ஏற்படுத்தக்கூடிய அடுத்த புள்ளி உலகத்தின் கடல் வணிக போக்குவரத்து பாதைகள். ஹோர்முஸ் நீரிணை, செங்கடல் போன்ற கடற்பாதைகளை மூடி உலக வணிகத்தை ஒரு ஒடுக்குவது என்பது அமெரிக்காவின் அடிமடியில் கை வைக்கின்றதான ஒரு செயல் என்பதும் ஈரானுக்கு நன்றாக தெரியும். ஈரான் மீது அமெரிக்காவின் கடுமையான தாக்குதலின் மத்தியில் ஈரானின் பதில் தாக்குதல் என்பது இந்த தந்திரோபாயத்தின் அடிப்படையில் தான் நடைபெற்றது. அமெரிக்காவின் பலவீனங்களில் பார்த்து பார்த்து தாக்கி அமெரிக்காவை தடுமாற வைத்திருந்தது ஈரான். அடுத்தது அமெரிக்காவின் ஈரான் மீதான யுத்தத்திற்கு அமெரிக்கா கொடுக்கின்ற விலை. டாலர்ஸ், மில்லியன் கணக்கான டாலர்ஸ், ட்ரில்லியன் கணக்கான டாலர்ஸ். ஈரானை தாக்குவதற்கு, ஈரானின் தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு, ஈரானை சூழ்ந்து நிற்பதற்கு அமெரிக்கா செய்கின்ற செலவு மிகப்பெரியது, மிகப்பெரியது. ஈரானை தாக்குவதற்கு மாத்திரமல்ல, தாக்காமல் அங்கு சும்மா நின்று கொண்டிருப்பதற்கு கூட அமெரிக்கா பெருமளவு பொருளாதார இழப்புகளை சந்தித்துக் கொண்டுதான் நிற்கின்றது. இதுவும் ஈரானுடனான யுத்தத்தில் அமெரிக்கா சந்தித்து வருகின்ற ஒரு வகை இழப்பு. இந்த யுத்தத்தில் அமெரிக்காவின் பலவீனமான புள்ளிகள் இவைகள்தான். இவைகளை மாத்திரம்தான் ஈரானினால் இப்போதைக்கு தாக்க முடியும். இந்த புள்ளிகளை தாக்கினால் மாத்திரம்தான் அமெரிக்காவுக்கு ஈரானினால் வேதனையை கொடுக்க முடியும். மறுபக்கம் ஈரானை எடுத்துக்கொண்டால் ஈரானின் இழப்புகள் என்பதும் ஈடு செய்ய முடியாத இழப்புகள் தான். ஈரானின் 40 வருட கட்டுமானங்களை அமெரிக்க தாக்குதல்களில் ஈரான் இழந்து வருகின்றது. போர் அனுபவம் மிக்க தளபதிகளை ஈரான் இழந்து வருகின்றது. தமது உட்கட்டுமானங்களை ஈரான் ஒவ்வொன்றாக இழந்து வருகின்றது. முஸ்லிம் நாடுகளை ஒவ்வொன்றாக ஈரான் பகைத்துக் கொண்டு வருகின்றது. ஈரானினால் தாங்கிக் கொள்ள முடியாத பொருளாதார இழப்புகள் அதனை மூழ்கடித்துக் கொண்டு இருக்கின்றது. ஆனால் ஈரானுக்கு இந்த யுத்தத்தில் தப்பிப்பிழைப்பதற்கு வேறு வழியே இல்லை. அமெரிக்கா ஏற்படுத்தும் அத்தனை சேதங்களையும், அந்த சேதங்களினால் ஏற்படக்கூடிய வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு நிலைத்து நிற்பதும், அவ்வாறு நிலைத்து நின்றபடி அமெரிக்காவின் பலவீனங்களில் முடியுமானவரை தாக்கிக் கொண்டே இருப்பதும் தான் ஈரானை இந்த யுத்தத்தில் வெற்றி பாதையில் பயணிக்க வைக்கும். அதனை செய்துதான் இந்த யுத்தத்தில் ஈரான் தப்பிப்பிழைத்துக் கொண்டு வருகின்றது. சரி, இந்த யுத்தத்தின் முடிவு எப்படி அமையப் போகின்றது? வெல்லப்போவது யார்? தோற்கப் போவது யார்? கொஞ்சம் சிக்கலான கேள்விதான். ஆனால் இன்றைய யதார்த்தம் இதுதான்.
அமெரிக்காவை பொறுத்தவரையில், குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில், எப்பாடுபட்டாவது இந்த யுத்தத்தை அவர் வென்றுதானாக வேண்டும். வெல்கின்றாரோ இல்லையோ, ஒரு வெற்றி செய்தியை அவர் உலகிற்கு அறிவித்துத்தானாக வேண்டும். இந்த உலகத்தின் ஒரு சூப்பர் பவராக அமெரிக்கா தொடர்ந்து வலம் பெற வேண்டுமானால், உலக போலீஸ்காரன் வகிபாகத்தை அமெரிக்கா தொடர்ந்து வகித்துக் கொண்டே இருக்க வேண்டுமானால், எப்பாடுபட்டாவது ஈரான் யுத்தத்தில் ஒரு வெற்றியை அமெரிக்கா பெற்றுத்தானாக வேண்டும். ஈரானை வெல்ல முடியாதபடி அமெரிக்கா வெறுங்கையுடன் திரும்புமேயானால், இந்த பூமி பந்தில் அமெரிக்கா இனியொரு நாட்டாமை தோரணையில் வலம் பெற முடியாது. சீனாவை அடக்குவது பற்றி அமெரிக்கா நினைத்து கூட பார்க்க முடியாது. கிரீன்லாண்டை கைப்பற்றுவது பற்றி அமெரிக்கா இனி பேசினால் ஐரோப்பிய நாடுகள் பகிரங்கமாகவே கைகொட்டி நகைப்பார்கள். அமெரிக்காவை ஒரு தட்டி பார்ப்போம் என்று லத்தீன் அமெரிக்க நாடுகளை யோசிக்க ஆரம்பித்துவிடும். ஊருக்குள் பலர் முன்னிலையில் அடிவாங்கிய ஒரு ரவுடியின் நிலைதான் அமெரிக்காவுக்கு ஏற்படும். அதனால் எப்பாடு பட்டாவது, என்ன விலையை கொடுத்தாவது ஈரானுடனான யுத்தத்தில் அமெரிக்கா வெற்றி பெற்றுத்தானாக வேண்டும். ட்ரம்ப் தான் நினைத்தாலும் அமெரிக்காவுக்கு வேறு வழி எதுவும் இந்த யுத்தத்தில் கிடையாது. நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னர் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஒரு முக்கியமான சம்பவத்தையும், அந்த சம்பவம் இந்த யுத்தத்தில் வெளிப்படுத்தி நிற்கின்ற முக்கியமான மற்றொரு பரிணாமத்தையும் சுட்டி காண்பித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். நேற்று முன்தினம் காஸ்பியன் கடலில் ஈரானிய சரக்கு கப்பல் ஒன்றை உக்ரைன் தாக்கி அளித்திருந்தது. அந்த கப்பலில் ஈரான் ரஷ்யாவை நோக்கி பெருமளவிலான ஆயுதங்களை கடத்தி கொண்டிருந்தது. உக்ரைன் மீது மிக கடுமையான பதில் தாக்குதலை மேற்கொள்ளப் போவதாக ஈரான் பகிரங்க எச்சரிக்கை விடுக்கின்ற அளவுக்கு பாரிய அளவு ஆயுதங்கள் அந்த கப்பலில் இருந்திருக்கின்றன. பெருமளவிலான ஷஹித் 136 கமிகாசி ட்ரோன்களின் உதிரி பாகங்கள், மீடியம் அண்ட் க்ளோஸ் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸுக்கான எசென்ஷியல் கைடன்ஸ் சிஸ்டம்ஸ், டெக்னிக்கல் ஹார்ட்வேர்ஸ் மற்றும் ஃபியூவல் கம்பனன்ட்ஸ் போன்றனவும், மேற்குலகின் சக்தி வாய்ந்த ஹிமார்ஸ் லான்ச்சர்ஸிற்கு நிகரான ஃபெட்டா 360 டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்றும் முழுமையான ட்ரக் மவுண்டட் மிசைல் லான்ச்சர் சிஸ்டம்ஸ் மற்றும் டாக்டிக்கல் மியூனிஷன்ஸும், அடுத்த தலைமுறை பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஆன அபாபில் க்ளோஸ் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், ஹை பிரசிஷன் ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் வெப்பனரிஸும், ஆயிரக்கணக்கான 122 மில்லிமீட்டர் மற்றும் 152 மில்லிமீட்டர் ஆர்ட்லரி அம்யூனிஷன்ஸும், மில்லியன் கணக்கான துப்பாக்கி ரவைகளும், ஏர் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸும் அந்த கப்பலில் இருந்ததாக கூறப்படுகின்றது. அதாவது, இத்தனை பாரிய ஆயுத தொகுதியை ஈரான் ரஷ்யாவுக்கு கப்பலூடாக அனுப்பி வைத்து இருக்கின்றது. அதுவும் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை ஈரான் எதிர்கொண்டு வருகின்ற நிலையில், ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை கையிருப்புகளை தாம் அழித்து விட்டதாக அல்லது அழித்து வருவதாக அமெரிக்கா கூறிக்கொண்டிருக்கின்ற நிலையில், ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை கையிருப்புகள் குறைந்து வருவதாக மேற்குலக ஊடகங்கள் எல்லாம் கணக்கு வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையில், ஈரான் இத்தனை பாரிய ஆயுத தொகுதிகளை ரஷ்யாவுக்கு அனுப்பிக் கொண்டிருக்கின்றது. ரஷ்யாவை விடுங்கள், உக்ரைனையும் விட்டு விடுங்கள். ஈரான் பாரிய ஆயுதங்களை தயாரிக்கின்ற அளவுக்கு, அவ்வாறு பாரிய அளவிலான ஆயுதங்களை தயாரித்து ஏற்றுமதி செய்கின்ற அளவுக்கு இன்னமும் பலமான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற செய்தி காஸ்பியன் கடலில் உக்ரைன் தாக்கி அளித்த ஈரானிய கண்டெய்னர் ஷிப்பின் பின்னால் இருக்கின்றது என்பதுதான் அமெரிக்க ஈரான் யுத்தத்தில் இன்று வெளிப்பட்டு நிற்கின்ற மற்றொரு பரிணாமம். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா.